கூரை மேலே ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போகிறான்னு சொன்ன கதை தான். தமிழ்நாட்டில் 100 நாட்களில் என்ன நடந்திருக்கிறது அது ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கிறது. இப்போ அந்த ஒவ்வொரு டீட்டெயில்ஸுக்கும் போல. ஆனால் இவர் இப்படி பேசியிருப்பது என்பது ஒரு தற்செயலானதோ அல்லது திட்டமிடாமல் நடந்திருக்குமா என்றால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அதே இந்த பவுடர் மந்திரி இருக்காரு சரத்து, அவர் ஒரு பேச்சு பேசியிருக்காரு பார்த்தீங்களா, ஏஎம் பார்க்காம பிஎம் பார்க்காம ஒர்க் பண்ற எங்க சிஎம் தான் அடுத்த பிஎம். அவர் பேசுறாரு. எங்க பேசினார் அவர்? மற்றவங்களாவது வெளியில பேசினாங்க, சட்டப்பேரவையில பேசினாங்க. ஆமா, இதை பற்றி யாரு விளக்கம் கொடுக்கணும்? முதலமைச்சர் கொடுத்திருக்கணும், அல்லது மூத்த மந்திரிகள் யாராவது எழுந்திருச்சு அவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு ஏதாவது விளக்கம் கொடுத்திருக்கணும். ஆனா அதுவும் கொடுக்கல. இந்த நடந்துகிட்டு இருக்கும் போதே பல சம்பவங்கள் இந்தியா முழுவதும் நடக்குது. குறிப்பாக வட இந்தியா முழுவதும் இவரை ஒரு பெரிய துரந்தர், நம்ம இந்த சினிமா இந்த பாகுபலி மாதிரி ஒரு பெரிய அவர் தான், தமிழ்நாட்டோட விஜய் தான், தளபதி தான், இந்தியாவை ஆள போகிறவர் என்று சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டுவதற்காக பணம் வாங்கி கொண்டு பல யூடியூப் சேனல், அதே மாதிரி என்ன இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு. அதை 3 பத்திரிகைகள் ஆராய்ச்சி பண்ணி இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா சொல்லுங்க. இல்லை என்ன இதை 3 பத்திரிகைகள், அதாவது இந்தியாவில் இருக்கிற மிகச்சிறந்த ஆங்கில பத்திரிகை, இந்தியா டுடே, இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாம் அது ஃபேக்ட் செக்கிங்னு போய் உண்மையை சரிபார்த்தா அவங்க சொல்றது எல்லாம் போய் நிரூபிச்சிட்டாங்க. அப்போ இது திட்டமிட்டே ஒரு செய்தியை பரவாயில்ல. திட்டத்துக்கான பின்னணி என்னன்னு கேக்குறேன். அப்ப இந்த வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அப்போ முதலமைச்சர் விஜய் அடுத்த பிரதமராக முன்னிறுத்துறாங்க. அவருக்கு அப்படி ஆசை இருக்கான்னு கூட எனக்கு கூட ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இதை யாரும் கண்டிக்கல, தாவேக்காவில இருந்து யாருமே கண்டிக்கல. அப்ப என்ன அர்த்தம்? ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலினுக்கு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்தாருன்னு எல்லாரும் செய்தி போட்டு பெருசா இது பண்ணாங்க. அவரு ஆதரவு விலக்கிட்டு போயிட்டார். இப்ப மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாரு? எலெக்ஷனுக்கு முன்னாடியே காங்கிரஸ் கூட பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக ரகசிய பேச்சுவார்த்தை நடந்தது, அப்புறம் ஓப்பனாவும் பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனா அன்னைக்கு கூட்டணி உருவாகல. அதற்கு பிறகு நாங்க தான் முதல்ல ஆதரவு தெரிவிச்சோம். முதல்ல பேசினது ராகுல் காந்தின்னு சொல்லும் போது அவங்க உள்குத்து வேலை வெளியில வருது ஒண்ணு. அப்படி ஒருவேளை அனுமதித்திருந்தால் அமித்ஷா இவங்களை எல்லாம் காலி பண்ணிருப்பாருன்னு சொல்லும் போது செங்கோட்டையன் கரெக்டா 10 எம்எல்ஏக்கள் இப்ப எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றது, இதெல்லாம் பார்த்தா என்ன நடக்குது? ஒரு நல்ல சினிமா காட்சி மாதிரி இருக்கு. நீங்க அநேகமா சுறா சினிமா பார்த்திருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. சுறாவில் தளபதி விஜய் நடிச்ச படம், அந்த படத்துல ஒரு பாக்ஸோட ஒரு இடத்துக்கு போவாரு, திடீர்னு காணாம போயிருவாரு, பணத்தோட வருவாரு, எல்லாத்தையும் வீடு கட்டி கொடுத்துருவாரு. ஆனா இது சினிமா இல்ல, இது உண்மையான வாழ்க்கை. அப்படிலாம் பண்ண முடியாது. இல்ல இப்படிதான் நீங்க சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். அடுத்தது குறைந்தபட்சம் நாடாளுமன்றத்தில் 272 பேர் இருந்தாதான் ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஆக முடியும். இப்ப மோடி எப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு? இதே மாதிரிதான் மோடி ஒரு தவறான பிம்பத்தை வட இந்தியா முழுவதும் பரப்பினார். தாம் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்காக வட இந்தியா முழுவதும் பரப்பினார். ஆனா இவர்களுக்கு அதீதமான ஒரு எண்ணம் 272 நாடாளுமன்ற உறுப்பினர் வேணும். இப்ப மோடிக்கு இருக்கிற 240. இப்ப யாரோட காலில் நிக்கிறாரு? தெலுங்கு தேசம் கூட்டணி கட்சிகளோட தயவுல தான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு. 273 இருந்து 303 ஆகி 403 ஆகிறன்னு சொன்ன பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு 240 தான் வாங்கிட்டு கூட்டணி கட்சிகளின் தயவோடு பிரதமராக இருக்கிறார். அப்ப குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் எத்தனை சீட்டுங்க இருக்கு? ஒருவேளை அடுத்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் கொண்டு தமிழ்நாட்டு பாராளுமன்ற தொகுதியெல்லாம் மறுவரை செய்து ஒரு 80 ஆக்கிடுவாங்களா? அப்ப நீங்க 80 வாங்கினா கூட 850 எத்தனை % நீங்க உங்களால ஆக முடியுமா? அப்போ கற்பனையில கூட நினைக்காத, அத மாணிக்கம் தாகூர் சொல்றதை விட கார்த்தி சிதம்பரம் நல்லா சொல்லியிருக்காரு. நல்ல ஃபண்டாசி, நல்ல கனவு, நல்ல ட்ரீம், அது அவங்களுக்கு இருக்கு. கற்பனை அப்படின்னாலும் கூட இது தாவேக்காவுடைய தலைமை அவங்களுக்கு என்னுடைய அவங்களுக்கு அதுக்கான ஒரு முயற்சி இருக்கு. அது தேவையோ தேவையில்லையோ 2029 பாராளுமன்ற தேர்தல் வந்தாகணும். ஒரே நாடு ஒரே தேர்தலா கூட அது இருக்கலாம். அந்த நேரத்தில் இது உதவலாம். ஏன்னா அடுத்த தேர்தலுக்கும் இது உதவலாம். அதுக்கு இடையில ஒண்ணு சொல்லிடுறேன். இவங்க எதிர்பார்த்தது ஒண்ணு நடக்காம போச்சு. இவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா 25 பேரை அதிமுக கூட்டு வந்தாங்க. குதிரை பேரம் பேசி தான் கொண்டு வந்தாங்க. அதை நான் பத்திரிகை செய்தியை படிச்சு காட்டுறேன், ஞாபகம் வச்சுங்க. அதுல பணம் கைமாறியது என்றே இப்ப இந்து பத்திரிகை எழுதினான்.
அந்த குதிரை பேரத்துல 25 பேர் கொண்டு போனேன். இவங்களுக்கு 119 பேர் வந்துட்டாங்க. 25 பேர் சேர்ந்து 144 பேர் நம்பிக்கை வாக்கெடுப்புல வாக்களிச்சாங்க. அந்த 25 பேர்ல கொஞ்சம் பேர் திரும்ப போயிட்டாங்க. அது போனது ரைட்டா தப்பா அது வேற விஷயம், வழக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கும் செங்கோட்டையன் பேசுனது நல்லா கவனிச்சு பாருங்க. எனக்கும் தெரிஞ்ச தகவலும் என்னன்னா, பல பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, பணம் கைமாறுறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, பதவி சம்பந்தமா பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, தேர்தல் உடனே நடந்துரும். நல்லா கவனிங்க, இடைத்தேர்தல் நடந்துரும். இந்த இடைத்தேர்தல்ல நீங்க எனக்கு 108 தான் கொடுத்தீங்க, இட் வாஸ் ஒன்லி நேரோ விக்டரி, இது குறுகிய வெற்றி தான், அதனால எனக்கு பெரிய வெற்றியா கொடுங்கன்னு சொல்லி போய் மக்களை சந்திச்சு இடைத்தேர்தல்ல நிறைய இடத்தை ஜெயிக்கலாம். ஏன்னா 25 பேர் போனா, இல்ல இன்னொரு 10 பேர் போனா கூட 16 இடத்துல தேர்தல் வரணும்ல, அப்படி பண்ணலாம்னு ஒரு முயற்சி இருக்கிறது. ஏனென்றால் அடுத்த சுற்றுல பேசும் விரிவா. ஏன்னா இவர் கூட்டணி கட்சியில மதிக்கவில்லை. எப்படி மதிக்கவில்லை என்பதை நான் விவரமா சொல்றேன்.